வணக்கம். அதாவது டெல்லியில நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நீட்டுக்கு எதிரான போராட்டம். இங்க 2 விதமான பார்வை இருக்கு. ஒண்ணு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபேர் நீட்டுக்காக அங்க போராட்டம் நடக்குது. இங்க வந்து பேன் நீட்டுக்காக சொல்றாங்க. இந்த போராட்டத்துல வந்து 2 விதமான போராட்டம் இருக்கு. இங்க நம்மளுடைய அமைச்சருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீட்டை ரத்து செய்வது தான் இதுக்கான முழு விடுதலை. அதுதான் முழு தீர்வா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி, நம்ம அங்க நடந்த போராட்டத்த ஒரு விதமா பார்க்கலாம். என்னன்னா, அங்க எப்படி போராட்டம் ஃபர்ஸ்ட் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ நான் இதில போடுறேன். இந்த வீடியோல அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் நோட் பண்ணி பாருங்களேன். ரொம்ப சந்தோஷப்படுங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்ட்டலாம் போய் சொல்லுங்க. நாங்க குழந்தைகள அடிச்சிட்டோம் அப்படின்னு ப்ரைடா சொல்லுங்க. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. இதுலேருந்தே அவங்க போராட்டம் எப்படி நடத்தியிருக்காங்கன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ரொம்ப அமைதியான வழியில நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்துல லத்தி சார்ஜ் பண்றது, அத கலைக்கிறதுக்காக இருக்கும் பட்சத்தில், லத்தி சார்ஜுக்கே ஒரு லா இருக்குல்ல. முட்டிக்கு கீழ தான் அடிக்கணும். நீங்க எங்கெங்கேயோ அடிச்சுட்டு இருக்கீங்க. அத தாண்டி ஒரு ஒரு பையனுக்கு அந்த லத்தியில ஆணிய வச்சு அடிச்சு அந்த அந்த வீடியோலாம் பார்க்கும்போது என்னடா இந்த அளவுக்கு ஒரு வன்மை. இப்ப டெமோக்ரசி இந்தியா அப்படிங்கிறது அப்ப எங்க டெமோக்ரசி இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் வந்து இங்க பல பேருக்கு எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. இங்க சென்னையிலயுமே போராட்டம் நடக்குது. இதுக்குள்ள இன்னொரு விஷயத்த வராங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இங்க நம்ம வந்து ஒட்டுமொத்தமா பீட்டாக்கு எதிராக இங்க நம்ம போராட்டம் பண்ணோம். ஆனா இது வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஃபேர் நீட்டுக்காக அங்க கேட்கறாங்க. இங்க பேன் நீட்டுக்கு கேட்கறாங்க. இது ரெண்டு தரப்புல 2 போராட்டங்கள் நடந்தது. எண்ட் ஆஃப் த டே இங்க சில்ட்ரன்ஸுடைய ஃபியூச்சருக்காக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்னா, இங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அந்த எக்ஸாம்ல வந்து லீக் ஆகுது. லீக் ஆகும்போது எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி, இது எப்படி லீக் ஆனுச்சு? இதுக்கான காரணம் யாரு? அவர வேலைய விட்டு ரிசைன் பண்ண சொல்லுங்க. அவர அந்த பதவிய விட்டு ரிசைன் பண்ண சொல்லுங்க. இதுதான் அவங்க வைக்கக்கூடிய போராட்டம். ஆனா, அது எக்ஸாமே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் எழுதினவங்களுக்கும், அதுக்கப்புறம் எழுதினவங்களுக்கும் நெறைய டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் எழுதினவங்கள விட இங்க வந்து எழுதுறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இதுக்கிடையில வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இறந்திருக்காங்க. அப்ப அந்த போராட்டத்துக்கான காரணம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இது எதுவுமே இல்லாம இல்ல இது வந்து ஒட்டுமொத்தமா நாட்டை அழிக்கக்கூடிய வகையில நடக்கக்கூடிய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருக்கக்கூடிய கம்பெனி நடத்தக்கூடியவர் வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்றப்போ ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நாட்டை அழிக்கக்கூடிய போராட்டத்திற்கு தான் இங்க படிச்சவங்க எல்லாருமே போராடிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிற கேள்வி வர ஆரம்பிக்குது. பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து ரொம்ப மாஸா ஷேர் பண்றது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இதுக்கான தீர்வு என்ன? ஆதரவு அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா, தவினோ தாமஸ் ஆதரவு குடுத்துருக்காங்க. இன்னைக்கு நடிகை அபிராமி ஆதரவு குடுத்துருக்காங்க. ராகுல் காந்திய வந்து தூக்கிட்டு போறதெல்லாம் பார்க்கும்போது, என்னடா ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கக்கூடியவரு இந்த அளவுக்கு இங்க ஒரு அடக்குமுறை நடந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு பார்வை தான் வர ஆரம்பிக்குது. இங்க நான் இந்த பார்ட்டிக்கு சப்போர்ட், அந்த பார்ட்டிக்கு சப்போர்ட் அதுக்குள்ள வரவே இல்ல. ஒரு ஸ்டூடெண்ட்ஸை இவ்வளோ தூரம் அடிக்கலாம், இந்த ப்ரொட்டஸ்ட்டை எப்படி வேணா கலைக்கலாம், கலைக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு வன்முறை நிறைந்த இடமா தானே இப்போ நம்ம டெல்லியை பார்க்கும்போது தெரியுது. இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு செயலை எப்படி செய்ய தோணுது? அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய போலீஸோட நேம் பேட்சை எடுத்துட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா அப்ப இன்டென்ஷன் என்ன? இவங்களை அடிச்சே ஆகணும். நம்ம யாருன்னு தெரியும், நேம் பேட்ச்ல வீடியோல தெரியுது. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்தியா ஃபியூச்சர் நோக்கி போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமா? ஃபியூச்சர் நோக்கி போறதுக்கான வழியை அங்கேயே தடைப்பட்டு வைக்கிற ஒரு பார்வையா தானே இதை பார்க்கும்போது தெரியுது. வன்முறைக்கு எதிராக கேஸ் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜி சொல்லக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப ஷாக்கா இருக்கு. இதை பார்க்கறதுக்கான நேரம் எங்களுக்கு இல்லை. இங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், அத்தனை பேர் ரத்த காயத்தோட ஓடிக்கிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை கொடுக்கும்போது இதுக்கான நேரம் இல்லை அப்படின்னா அதை எப்படி ஒரு ஜட்ஜி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப இங்க மேல இருக்கிறவங்க எது வேணா பண்ணலாம், கீழே இருக்கிறவங்க இந்த மேல் தட்டு கீழ் தட்டுக்குள்ள நான் வரல. ஒரு அஃபிஷியலா இருக்கிறவங்க சில விஷயங்களை தவறு செய்யும்போது அதை இங்க இருக்கக்கூடியவங்க தட்டி கேட்டா, தட்டிலாம் கேட்கக்கூடாது, தட்டி உட்கார வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.